வீக்லி இங்கிலீஷ் கிராமர் பகுதியில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை பார்க்க போகிறோம். அதாவது யூசஸ் ஆஃப் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ 12 டென்ஸ் இருக்குது. ஸோ அதில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸில் உள்ள ஒரு டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பேசிக் மீனிங், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸின் பேசிக் மீனிங் என்னென்னா, இப்போது நடந்து கொண்டிருக்கும் செயல். ஒரு செயல் இப்போ நடந்து கொண்டிருக்கண்டா அதை நாங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லுவோம். அதோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட், ஆம் இஸ் ஆ, வேர்போட ஐஎன்ஜி. இந்த ஆம் இஸ் ஆங்களுக்கு தெரியும், ஆமண்டா ஐக்கு வரும், இஸ்ன்றது சிங்குலருக்கு வரும், ஆன்றது ப்ளூரலுக்கு வரும். அதோட வேர்போட நாங்கள் ஐஎன்ஜி சேர்த்தா சரி. அது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட்டு பாருங்க, ஆக்ஷன் ஹேப்பனிங் நவ், இப்போது நடக்கும் செயல். இப்போ ஒன்று நடந்து கொண்டு இருந்தால் அதை நாங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எழுதுவோம். எக்ஸாம்பிள், ஐ ஆம் டீச்சிங் நவ், நான் இப்போ உங்களுக்கு என்ன செஞ்சு கொண்டிருக்கேன், படிச்சு கொண்டிருக்கேன். அப்போ நான் இப்போது கற்பிக்கிறேன். அப்போ என்ன போட்டிருக்கு, ஐ என்ற நான் சொன்ன உங்களுக்கு ஆம் உண்டு. அப்போ டீச்சோட ஐஎன்ஜி போட்டுருக்கு. அப்போ டீச்சிங் நவ், நவ்ன்றது அந்த காலத்தை காட்டுறது இப்போ. அப்போ ஐ ஆம் டீச்சிங் நவ், நான் இப்போது கற்பிக்கிறேன். ஷீ இஸ் ரீடிங் எ புக், அவள் ஒரு புத்தகம் படித்து கொண்டு இருக்கிறாள். அப்போ அவள் இப்போ எங்களுக்கு முன்னால் ஒரு ஆள் இருந்து படித்து கொண்டு இருக்கிறான், நாங்கள் என்ன சொல்றது, ஷீ இஸ் ரீடிங் எ புக். இப்போ கொஞ்சம் பேர் அங்காலேருந்து விளையாடி கொண்டிருக்கிறோம் அண்டா தே ஆர் பிளேயிங். அப்போ தே என்றபடியாக ஆ போட்டிருக்கு. அப்போ பிளேயோட ஐஎன்ஜி சேர்த்து பிளேயிங், தே ஆர் பிளேயிங், அவர்கள் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இப்போ நடந்து கொண்டிருக்கிற செயலுக்கு நாங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸை யூஸ் பண்ணுறது ஒரு பயன்பாடு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டெம்பரரி ஆக்ஷன்ஸ். டெம்பரரி ஆக்ஷன்ஸ் என்றால் தற்காலிக செயல்கள். தற்காலிகமாக சிலர்கள் நடக்குதுண்டா அதை நாங்கள் அதை ஷோர்ட் டைமை கொண்டு நடக்குதுண்டா நாங்கள் அதை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லாம் எழுதுவோம். எக்ஸாம்பிள் பார்ப்போம், ஐ ஆம் ஸ்டேயிங் இன் கொலம்பு தீஸ் டேஸ். அப்போ ஐ ஆம் ஸ்டேயிங் இன் கொலம்பு, நான் கொழும்பில் தங்கி இருக்கிறேன் இப்போ ஒரு கொஞ்ச நாள், இந்த நாள். அப்போ நான் இந்த நாட்களில் கொழும்பில் தங்கி இருக்கிறேன். அப்போ குறிப்பிட்ட ஒரு நாளைக்கு நான் இங்கே இருக்கேன். தொடர்ந்து இருப்பேன் நான் கிட்ட இல்லை, ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு. அப்போ அதெல்லாம் தற்காலிக செயலை நாங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எழுதலாம். ஹீ இஸ் ஒர்க்கிங் ஆன் அ ப்ராஜெக்ட், அவன் ஒரு ப்ராஜெக்டில் வேலை செய்து கொண்டு இருக்கிறான். அவன் ஒரு ப்ராஜெக்டில் வேலை செய்து கொண்டு இருக்கிறான். அப்போ ஹீ இஸ் ஒர்க்கிங் ஆன் அ ப்ராஜெக்ட். அப்போ ஹீ என்றபடி எஸ் போட்டு கிடக்கு ஒர்க்கிங். அப்போ அவர் ஒரு ப்ராஜெக்டில் வேலை செஞ்சு கொடுக்காரு, இப்போ வேலை செஞ்சு கொடுக்குறான்னு சொல்லி ஒரு தற்காலிகமாக ஒரு கொஞ்சம் காலத்துக்கு வேலை, இப்போ ஒரு 1 வீக்காக ஒரு ஆள் ஒரு ப்ராஜெக்டில் செஞ்சு கொடுக்குறாருண்டா அவன் ப்ராஜெக்டில் வேலை செஞ்சு கொடுக்குறான்னு சொல்லலாம். ஆனால் தற்போது அவர் செஞ்சு கொடுக்கலாம்னு கேட்டால் அப்படி இருக்க தேவையில்லை. அவர் அந்த ப்ராஜெக்டில் கமிட் ஆகிருக்கிறார், ஸோ அதை செஞ்சு கொண்டு இருக்கிறார். அப்போ டெம்பரரி ஆக்ஷன்ஸுக்கும் நாங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணலாம். தேர்ட் வந்து ஃபியூச்சர் அரேஞ்ச்மெண்ட்ஸ். அதாவது நாங்கள் ஒரு விஷயத்தை பிளான் பண்ணியிருந்தால் நாங்கள் அதை என்ன செய்யலாம், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லலாம். அதாவது திட்டமிட்ட எதிர்கால செயல்களை நாங்கள் ஃபியூச்சர் அரேஞ்ச்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், ஐ ஆம் மீட்டிங் மை ஃப்ரெண்ட் டுமாரோ, நான் என் ஃப்ரெண்டை அல்ல என் நண்பரை நாளைக்கு சந்திக்கிறேன். இப்போ சந்திச்சு கொண்டு இருக்கிறாருன்னு கேட்டால் இல்லை, இப்போ நாளைக்கு சந்திக்க போகிறேன். அப்போ ஐ ஆம் மீட்டிங் மை ஃப்ரெண்ட் டுமாரோ, நான் நாளை நண்பரை சந்திக்கிறேன். வி ஆர் ஹேவிங் எ கிளாஸ் டுநைட், நாங்கள் இன்று இரவு ஒரு கிளாஸ் நடத்துகிறோம். இதில் நடத்துகிறோம்ன்றது எங்களுக்கு ஒரு கிளாஸ் இருக்குன்னு வரும். அப்போ வி ஆர் ஹேவிங் எ கிளாஸ் டுநைட், எங்களுக்கு இன்று இரவு ஒரு வகுப்பு இருக்கிறது. அப்போ ஹேவிங் என்ற இருக்கிறது. ஸோ வி ஆர் ஹேவிங் எ கிளாஸ் டுநைட், இன்றைக்கு இரவு வகுப்பு இருக்கு. இப்போ வகுப்பு நடந்துட்டு இருக்கோ இல்லை. அப்போ ப்ரெசன்ட் கண்டிஷன்றது 3 வகையில் வரும். ஒன்று பிளான்டு, மற்றது டெம்பரரி ஆக்ஷன்ஸ். அதுக்கு முதல் நாங்கள் பார்த்தது ஒரு விஷயம் தற்போது நடந்த ஆக்ஷன்ஸ் ஹேப்பனிங் நவ். ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் சிச்சுவேஷன்ஸ், மாறிக்கொண்டிருக்கும் நிலைகள். எக்ஸாம்பிள் பார்ப்போம், த வெதர் இஸ் கெட்டிங் கோல்டு, வானிலை குளிர்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ இப்போ ஒரு காலநிலை ஒன்று இருக்குது, அது இப்போ வெயிலிருந்து குளிர்ந்து கொண்டு இருக்குண்டா அது ஒரு ஆக்ஷன் ஒன்று மாறிக்கொண்டிருக்கு. இப்போ சூடிலிருந்து குளிருக்கு மாறிக்கொண்டிருக்கு. அப்போ த வெதர் இஸ் கெட்டிங் கோல்டு, குளிராகி கொண்டு இருக்கிறது. அப்போ இது என்னது, மாறிக்கொண்டிருக்கும் செயல்கள் அல்லது நிலைகள் என்றபடியா இதையும் நாங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எழுதணும். வெதர் சிங்குலர் என்றபடி இஸ் போட்டிருக்கு, கெட்டோட ஐஎன்ஜி போட்டு கெட்டிங், வேர்போட ஐஎன்ஜி போட்டிருக்கு. அப்போ வெதர் இஸ் கெட்டிங் கோல்டு. அதே மாதிரி மை இங்கிலீஷ் இஸ் இம்ப்ரூவிங், என் ஆங்கிலம் மேம்பட்டு வருகிறது. இப்போ நாங்கள் ஒரு இங்கிலீஷ் படிச்சுட்டு இருக்கோம், காலங்காலமாக இங்கிலீஷ் படிக்கிறோம், இல்லை வீக்லி கிளாஸில் ஜாயின் பண்ணியிருக்கோம், அல்லது ஆஃப்டர்நூன் கிளாஸோ ஒர்க் ஆஃப்டர் கிளாஸோ அப்படியே ஜாயின் பண்ணி நாங்கள் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு இருக்கிறோம்டா. இப்போ நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணி பட்டு கொண்டு இருக்கோம். இப்போ எங்களுக்கு அனுகூலம் நடக்குதுன்னு கேட்டால் இல்லை, அது ஒரு மாற்றம் ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கிறபடியா நாங்கள் அதுக்கும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை பயன்படுத்தலாம். மை இங்கிலீஷ் இஸ் இம்ப்ரூவிங், என் ஆங்கிலம் மேம்பட்டு வருகின்றது. தீர்த்தம் வந்து பாருங்க, ரிப்பீட்டட் அனோயிங் ஆக்ஷன்ஸ் வித் ஆல்வேஸ், அதை ஆல்வேஸ்ன்றதோட வார அடிக்கடி நடக்கும் செயல்கள். இப்போ எப்படி என்று பார்த்தீங்கன்னா, ஹீ இஸ் ஆல்வேஸ் கம்மிங் லேட், அவன் எப்பவும் அவன் லேட்டாக தான் வரான், எப்பவும் அவன் போய் சொல்லுவான், எப்பவும் அவன் படித்து கொண்டே இருக்கான், எப்பவும் விளையாடி கொண்டே இருக்கான், எப்பவும் ஃபோன் பண்ணிக்க. அந்த அப்படிப்பட்ட ஒரு அனோயிங் ஆக்ஷன்ஸ், அதாவது சலிப்பூட்ட செயல்கள் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நாங்கள் சொல்லுவோம். ஹீ இஸ் ஆல்வேஸ் கம்மிங் லேட், அவன் எப்போதும் தாமதமாக வருகிறான். ஷீ இஸ் ஆல்வேஸ் டாக்கிங் இன் கிளாஸ், அவள் எப்போ பார்த்தாலும் கிளாஸில் காய்ச்சி கொண்டே இருக்கிறான். அப்போ இதெல்லாம் என்னது, நாங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எழுதுவோம்.
ஸோ ஃபிஃப்த் வந்து ரிப்பீட்டட் அனோயிங் ஆக்ஷன், அதாவது ஆல்வேஸ்ன்றதோட நாங்கள் பயன்படுத்துறது. ஸோ இம்பார்ட்டன்ட் ரூல் இப்போ பாருங்க, இதில் ரோங் அண்ட் கரெக்ட். இப்போ ஐ ஆம் நோ ஹிம் என்றலினா பிள்ளை, ஐ நோ ஹிம் அண்டு எழுதலாம். இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட். நாங்கள் இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் படிச்சுட்டு இருக்கோம். சில வேர்ப்ஸ் வந்து நோ, லை, அண்டர்ஸ்டாண்ட் கண்டினியூஸில் வராது. ஸோ இது ஒரு ரூல். எனக்கு அவனை தெரியும், ஐ நோ ஹிம்ண்டா எனக்கு அவனை என்னது தெரியும். அப்போ ஐ ஆம் நோ ஹிம்மெண்டு எழுதணுமெண்டா இல்லை, ஐ நோ ஹிம்மெண்டா சரி. ஸோ ப்ரெசன்ட் சிம்பிள் வேர்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ப்ரெசன்ட் சிம்பிள்ண்டா ஒரு ஹேபிட்டட் வழக்கத்தை சொல்கிறது. ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ண்டா இப்போ நடந்து கொண்டிருக்கிற செயல், அல்லது பிளான்ட் ஆக்ஷன், அல்லது ரிப்பீட்டட் ஆக்ஷன், அல்லது அனோயிங் ஆக்ஷன். ஓகே, நான் திரும்ப இருக்க ஞாபகப்படுத்தி விட பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்குதுண்டா நாங்கள் அதை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லுவோம், அல்லது தற்காலிக செயல்ண்டா நாங்கள் அதை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அல்லது திட்டமிட்ட செயல், அல்லது திட்டமிட்ட அரேஞ்ச்மெண்ட்ஸ் சொல்ல. ஃபோர்த் வந்து சேஞ்சிங் சிச்சுவேஷன், நிலைகள் ஒன்று மாறிக்கொண்டு இருக்குண்டா அதையும் நாங்கள் சொல்லலாம். ஃபிஃப்த் வந்து ஒரு அனோயிங் ஆக்ஷன், அப்படியா சளி போட்டு செயல் நடக்குதுண்டா தொடர்ந்து நடக்குதுண்டா அதை நாங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லலாம். ஸோ இப்போ இதில் பாருங்க, ஹீ பிளே நவ் என்ற ஒரு ஆக்டிவிட்டிஸ் அந்த என்னென்னு வரணும், ஹீ இஸ் பிளேயிங் நவ். அப்போ ஹீக்கு இஸ் போடணும், பிளே என்ற வேர்போ ஐஎன்ஜி போட்டால் ஹீ இஸ் பிளேயிங் நவ். ஷீ ஸ்டடி அட் த மூமெண்ட் என்றது சேஞ்சை நாங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு மாற்றினா ஷீ இஸ் ஸ்டடியிங் அட் த மூமெண்ட். வேர்ப் அதாவது ஆமிஸா ஹெல்பிங் வேர்பும் சேர்த்து மெயின் வேர்போட நாங்கள் என்ன செய்கிறோம், ஐஎன்ஜி சேர்க்குறோம். தே வாட்ச் டிவி, இது என்ன வரும், தே ஆர் வாட்சிங் டிவி. ஐ லேர்ன் இங்கிலீஷ், இப்போ இதில் ஐ ஆம் லேர்னிங் இங்கிலீஷ், ஏன் வேர்போட ஐஎன்ஜியும் ஹெல்பிங் வேர்பும் போடப்பட்டிருக்கு. ஓகே, இதை மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி தந்துருக்கு பாருங்க. ஐ ஆம் கோ டு ஸ்கூல், ஹீ இஸ் ரீட் அ புக், தே ஆர் பிளே கிரிக்கெட், ஹீ ஆம் ஒர்க்கிங் நவ். அப்போ இதில் மிஸ்டேக் பண்ணி எழுதப்பட்டிருக்கு. அப்போ அந்த மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணி நீங்கள் கமெண்டில் சரியான ஆன்சரை ரைட் பண்ணுங்க. உங்களுக்கு எதுவும் டவுட்டாக இருந்தால் கமெண்டில் ரைட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இதுதான், அதில் யோசிக்க தேவையில்லை. ஸோ இதில் உங்களுக்கு தெரிஞ்ச இப்போ நான் படித்ததை வச்சுக்கொண்டு ஒரு 8 மினிட்ல நாங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதை வச்சுக்கொண்டு இந்த ஆக்டிவிட்டி நீங்கள் செஞ்சீங்கன்னா ஓகே, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் உங்களுக்கு கிளியர். ஸோ சிம்பிளான சமரி என்னென்னா, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்ன இப்போது நடக்கிறது, அதாவது ஸ்ட்ரக்சர் என்னென்னா ஆமிஸாவோட வேர்போட ஐஎன்ஜி வேர். ஓகே, நெக்ஸ்ட் டைம் இன்னொரு கிராமர் பாட்டோட சந்திப்போம்.